இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகநாதன் ஐயா அவர்கள், நம்முடைய சங்கத்துடைய கருத்தரங்கு குரு செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கேபி சார ஜோதிடம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லா ஜோதிடம் இருக்குது, பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது, நாடி ஜோதிடம் இருக்குது, ஒவ்வொரு ஜோதிடம் நிறைய இருக்குது. இப்போ எத்தனை ஜோதிடம் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமைன்னு இருக்கும். ஒருத்தர் பாரம்பரியத்தில் கெட்டிக்காரராக இருப்பாங்க, ஒருத்தர் ஜாமக்கோளில் கெட்டிக்காரராக இருப்பாங்க, ஒருத்தர் பிரசனத்தில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் நாடி ஜோதிடத்தில், இது மாதிரி கேபி ஜோதிடத்தில் ஒருத்தர். எல்லா ஜோதிடமே சூப்பர் தான். ஆனால் இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு எது புரியுதோ அதை மட்டும் பிடிச்சிக்கிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எது வரும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அந்த விஷயத்தில் கேபி ஜோதிடத்தில் இன்றைக்கி ஒரு தலை சிறந்த ஒரு நுணுக்கங்களோடு ஒரு ஜோதிட பலனை கூறிகிட்டு இருக்கார் அப்படின்னா நம்முடைய சங்கத்தை சேர்ந்த லோகநாதன் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு அவர்கள் வந்து கேபி சார ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு கேட்ட கேள்விக்கு என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் டக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேட்ட கேள்விக்கு துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அழகான விஷயங்களை பேசுவதற்காக நம்ம அரங்கிக்கு வந்திருக்கார் நம்முடைய லோகநாதன் அவர்களை வருக என அன்போடு நம்ம மேடைக்கு நம்ம வரவேற்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குருநாதர் ஆசியுடனும் குலதெய்வத்தின் ஆசியோடும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 29வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் மற்றும் நமது மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா கேபி ஜோதிடத்தில் துல்லியமான பலன்களை எப்படி எடுப்பது. இந்த தலைப்பு எனக்கு பிடிச்ச தலைப்பும் கூட. எத்தனையோ ஜோதிட முறைகள் இருந்தாலும், பல வருஷமாக பயணிச்சிருந்தாலும், கேபி ஜோதிட முறையில் ஈஸியாக எளிமையான ஒரு துல்லியமான இப்பொழுது நம்முடைய நிர்வாகி லோகநாதன் ஐயா அவர்களுக்கு ஈரோடு கோபையா அவர்கள் பொன்னாடை பொருத்தி அவரோட உரையை துவங்குமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைங்க, இது நம்ம பேச வர்றதுக்காக போட வேண்டியது செய்யுங்க. ஐயா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பான கேபி ஜோதிட முறை. எத்தனையோ ஜோதிட முறைகள் இருந்தாலும் இந்த கேபி ஜோதிட முறை என்பது நம்ம ஜாதகத்தை இந்த ஜோதிடத்துறையில் பல்லாண்டு காலம் பயணிச்சிருந்து ஈஸியாக பலன் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கேபி ஜோதிட முறையை எடுத்திங்கன்னா தெளிவான பலன்களையும் துல்லியமான பலன்களையும் கட்டாயம் கொடுக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு நான் கட்டாயமாக இந்த கேபி ஜோதிட முறையில் ஒரு தெளிவான பலனை எடுக்கலாம். நீங்கள் எல்லாருமே எந்த ஜோதிட முறை வேணால் பின்பற்றலாம், எல்லாமே சரியான ஜோதிட முறைகள் தான். ஆனால் அந்த கேபி ஜோதிட முறையில் குறைந்த காலத்தில் ஒரு பலனை எடுத்து நம்ம தொழில் முறையாக பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஜோதிட முறைன்னு பார்த்திங்கன்னா கேபி ஜோதிட முறை. அந்த வகையில் ஐயா இன்றைக்கி எனக்கு பேச கொடுத்துருக்கிற தலைப்புன்னு பார்த்திங்கன்னா கேபி ஜோதிட முறை. இந்த கேபி ஜோதிட முறையில் பார்த்திங்கன்னா விஷயம் எதுவுமே இல்லை, ஒருத்தரோட இது முழுக்க சாஃப்ட்வேரால் இயங்கக்கூடியது தான். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜோதிடத்துறைக்குள்ளார வந்துட்டிங்கனாவே எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் 9 கிரகங்களோட தன்மை, அதாவது கிரக காரகத்துவம், அதே போல் 12 பாவங்கள் அதனோட தன்மை, அதனோட காரகத்துவம். இது தெரியாமல் நம்ம ஜோதிடத்தில் பயணிக்கவும் முடியாது. இந்த ஜோதிடத்துறையில் வந்து நீங்கள் இந்த கருத்தரங்களை கலந்துருக்கவும் மாட்டீங்க. அப்படி இருந்தும் உங்களால் ஒரு தெளிவான பலனை எடுக்க முடியல அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கேபி ஜோதிட முறையை பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிடலாம். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே இந்த பாரம்பரிய முறையை பயன்படுத்தி
மாரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் பயன்படுத்தி அடுத்தடுத்த நிதிக்கு போய்க்கலாம். ஆனால் இந்த கேபி ஜோதிட முறையில் குறைந்த காலத்தில் நாம் ஒரு தொழில்முறை ஜோதிட முறை ஆகணும்னா கட்டாயம் இந்த ஜோதிட முறையை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்களை ஒரு 10 நிமிஷத்தில் பேசிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பேன். அந்த பேப்பர்லேயே நீங்கள் ஈஸியான பலனை எடுத்துக்க முடியும் இந்த கேபி ஜோதிட முறை. அதுக்கான விளக்கம் தான் இதை. அதுக்காக கேபி ஜோதிட முறை தான் நான் ப்ரமோட் பண்ணணும்ல. இது ஒரு ஈஸியான ஜோதிட முறை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். அதில் நான் ஈஸியாக பலன் எடுக்கக்கூடிய முறை கேபி ஜோதிட முறை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அந்த 9 கிரகத்தோட காரகத்துவத்தை மட்டும் நான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். அது முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அடுத்து யாரெல்லாம் பலன் எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஈஸியாக அதில் பலன் எடுத்துட முடியும். இப்போது சூரியன் எடுத்துட்டாவே நம்ம உடல் உறுப்பில் தலைன்னு எடுத்துக்கலாம், உறவு முறையில் தந்தைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து அரசாங்கம். இப்போ இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிங்க. சூரியனாவே இந்த ஒரு 3 விஷயம் எடுத்துக்கோங்க. அடுத்து சந்திரன், முகம், உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம்னு எடுத்துக்கலாம். உறவு முறையில் நம்ம தாய்வழி, தாய். அதே மாதிரி உணவுப் பொருள் சந்திரன், இதனோட காரகத்துவம். அடுத்து நம்ம செவ்வாயின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எலும்புகள், எலும்பு மஞ்சை, உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம். அடுத்து நிலம், நமது சகோதர உறவுகள். சரிங்களா? அடுத்து அரசாங்கம், காவல்துறை. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் மட்டும் காரகத்துவமாக எடுத்துங்க. இப்போ இந்த கேபி ஜோதிட முறை எவ்வளோ எளிமையானதுன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்காக இது. அடுத்து புதன் எடுத்துட்டிங்கன்னா நமது உறவு முறைகளில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன், கழுத்து, கைகள் காரகத்துவத்தில் அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கையெழுத்து, ஜாமீன். சரிங்களா? அடுத்து குருன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வயிற்றுப்பகுதி, உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை, அப்புறம் மிகப்பெரிய பணம், தங்கம். இந்த ஒரு விஷயம் குருன்னு எடுத்துட்டா. அடுத்து சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது பார்ட்னர், வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அது நம்ம பார்ட்னரும் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஆபரணங்கள், அப்புறம் நம்ம வண்டி, வாகனம், இதெல்லாம் சுக்கிரனில் வந்துடும். சனின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளை முழங்கால், மூட்டு. அடுத்து நம்மளுடைய வேலையாட்கள், அடுத்து காவலாளிகள். இந்த மாதிரி சனியோட காரகத்துவம். ராகு நம்ம உடம்புல நுரையீரல் எடுத்துக்கலாம். அடுத்து உறவு முறைகளில் அப்பா வழி, தாத்தா பாட்டிகள். இதே வெளிநாடு ராகு சம்மந்தப்பட்டது. வெளியூர், வெளிநாடு ராகு அதனோட காரகத்துவம். அதே மாதிரி கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது உறவு முறைகளில் அம்மா வழி, தாத்தா பாட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த திடீர் அதிர்ஷ்டம், போதை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேதுவோட காரகத்துவம். சரி, அதே மாதிரி இந்த கேபி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் போட்டிங்கனாவே 12 நம்பர்கள் தான். 1, 3, 5, 7, 9, 11. அதாவது ஒற்றைப்படை. இதெல்லாம் பொருளாதாரம் இல்லாத அகம் சார்ந்த விஷயம். அன்பு, சந்தோஷம், இதை சார்ந்த விஷயங்கள். இந்த 2, 4, 6, 10 இது எல்லாமே பொருளாதாரம். அன்பு இல்லாமல் ஒன்லி பொருளாதாரத்தை சார்ந்து பயணிக்கக்கூடிய விஷயம். அடுத்து இந்த 8, 12 அப்படின்னு ஒரு பாவத்தில் வந்துருச்சுனாவே அது எல்லாமே அந்த பாவம் அதை சார்ந்த விஷயங்களில் அந்த ஜாதகர் ஒரு துன்பத்தையும் வலியும் அனுபவிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேரில் 1, 3 ஒரு பாவத்திலையோ ஒரு கிரகத்திலையோ 1, 3, 5, 7, 9 இந்த ஒற்றைப்படை எண்கள் வந்துருச்சுன்னா அவர் அகம் சார்ந்த, அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருப்பார். பணங்காசுங்கிறது அடுத்த விஷயம். அன்பு சார்ந்த விஷயங்களில் இருப்பார். 2, 4, 6, 10 வந்துன்னா அவர் அன்புக்காக இயங்கக்கூடியவர், ஆனால் பொருளாதார நிலையில் இருக்கக்கூடியவர். அதே போல் 8, 12 வந்துருச்சுன்னா அவர் கட்டாயம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர். இப்போது அந்த கிரகத்தோட காரகத்தில் சொல்லியாச்சு. அடுத்து பாவத்தோட காரக நிலைகள். 1ஆம் பாவம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜாதகரை பற்றி சொல்கிறது. அந்த ஜாதகரோட சிந்தனை, இவனோட செயல்தரை, எண்ணெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. 2ஆம் இடம் அப்படின்னா அந்த ஜாதகரோட பேச்சு எப்படி இருக்கும், பணம், அவரோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவரோட குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 3ஆம் இடம் அவரோட கையெழுத்து, அவரோட எண்ண ஓட்டம், முயற்சி, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 4ஆம் இடம் அவரோட தாயை பற்றி குறிக்கிறது. வீடு, வண்டி, வாகனத்தை பற்றி குறிக்கக்கூடிய விஷயம். 5ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அந்த இளம் வயதில் காதலை பற்றி சொல்லலாம், அவருடைய குழந்தைகளை பற்றி சொல்லலாம். 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வம்பு வழக்கு, நோய், எதிரி, கடன், அவரோட வேலையை பற்றி சொல்லலாம். 7ஆம் இடம்னா அவரோட பார்ட்னரை பற்றி சொல்லலாம், சுய தொழிலை பற்றி சொல்லலாம், அவரோடைய வாழ்க்கை துணைகளை பற்றி சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லலாம். அவரோட திடீர் அதிர்ஷ்டம், ஒரு பணம், திடீர் பணம், ஒரு புதையல்,
அப்படின்ற ஒரு விஷயத்தை கிடைக்கலாம். ஒரு அசிங்க அவமானம், நம்ம ஏற்கனவே 8ன்றது ஒரு அசிங்க அவமானம்னு சொல்லியிருக்கிறோம். அவருக்கு அசிங்க அவமானம் இந்த காலகட்டத்தில் இந்த தசாபுதி நடக்கிறப்ப அவருக்கு ஒரு அசிங்க அவமானம் வருமா அப்படின்றத சொல்லலாம். 9ஆம் இடங்கிறது தந்தையை பற்றி சொல்லலாம், அவரோட குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம், அவரோட உயர்கல்வியை பற்றி சொல்லலாம், வெளிநாட்டு பயணங்களை பற்றி சொல்லலாம். 10ஆம் இடங்கிறது அவரோட ஒரு ஜாதகரோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ஒரு 10 பேர்த்த வச்சு பணம் போட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் அப்படின்னு சொல்லலாம் 10ஆம் இடம். 16ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆசை, கனவு, லட்சியம், இல்லை ஒரு லட்சியம், அவரோட உல்லாசத்தை பற்றி ஒரு 10 பேர் சேர்ந்து குழுவாக சேர்ந்து இந்த சுய உதவு குழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தலைவராக இயங்க முடியுமா, அந்த ஒரு 10 பேர் சேர்ந்து சீட்டு நடத்தலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குழுவாக இருக்கக்கூடியது. மூத்த சகோதரனை பற்றி சொல்லலாம் 11ஆம் இடத்துல. 12ஆம் இடம் அவருடைய விரயஸ்தானத்தை பற்றி சொல்லலாம், அவருடைய முதலீடு சொத்தை பாதுகாக்க முடியுமா, அதே மாதிரி அயன சயன ஸ்தானம் அதை பற்றி சொல்லலாம், அவருக்கு நல்லா தூங்க முடியும், பணம் காசு இருந்தாலும் அவரால் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போது நான் உங்களுக்கு கையில் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பேன். இப்போது ஒருத்தரோட இப்போ இந்த ஜாதகத்தில் இதுதான் கேபி ஜோதிடத்தோட சார்ட்டு, இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இப்போ நம்ம வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. அந்த சாப்டரில் நம்ம ஒருத்தரோட ஜாதகரோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் அடிச்சிட்டாவே இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்துடும். இப்போது இவரோட தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டோம்னாவே ஒன்றா தந்தை ஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு பார்க்கணும், சூரியனோட பார்க்கணும் சரியா. அப்போ இதில் பாருங்கள், சூரியன்ற ஒரு 7, 9 அந்த வலுவான தொடர்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதனோட தொடர்புகள் குறிகாட்டி. அப்போது இந்த ஜாதகருக்கு இது பிறந்தப்போ என்ன விதி கொடுப்பனையோ அது கட்டாயம் இருக்கும் சரிங்களா, அதில் மாற்றமே கிடையாது. இப்போ இந்த சூரியன் அப்படின்னு தந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஏஸ் போட்டிருக்குதா, அப்போ ஏஸுங்கிறது பலுமில்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு ஈஸியாக சொல்லிடலாம், இந்த ஜாதகருக்கு தந்தையால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு கிடைக்கும், ஆனால் அவரால் பொருளாதாரம் கிடைக்குமா, கட்டாயம் கிடைக்காது சரிங்களா. அடுத்து சந்திரன்ற ஒரு கிரகம் தொடர்புகள். சந்திரங்கிறது தசாபுத்திகளுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. இருந்தாலும் சந்திரன் கையில் 2 வச்சுருக்கார். அப்போது இந்த தசாபுத்திகள் இவருக்கு 2ன்னா நம்ம பணம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த 2ன்ற பணம் இவரோட தசாபுத்திகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது ஒரு பீக்கில் இவர் ஹை லெவலில் போவார், ஒரு பீக்கில் டவுன் ஆயிடுவார், வந்த வேகத்தில் காணாமல் போயிடும். அப்போ இவருக்கு ஈஸியாக என்ன சொல்லிடலாம் நம்ம, ஐயா உங்களுக்கு தசாபுத்தி நடக்கிறப்போ நல்லா 2, 4ன்ற தசாபுத்தி வரப்போ வர பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து வர தசாபுத்திகளில் நீங்கள் டோட்டல் லாஸ் ஆயிருங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதர உறவாக இருக்கட்டும், அவர் நிலம் வாங்கல் எல்லாமே இருக்கட்டும், 1, 7, 9, 11. அப்போ அந்த 11ன்ற லாபம், அப்போ சகோதர உறவுகளால் லாபம் வரும். ஆனால் அந்த லாபத்துக்கு தகுந்த மாதிரியே அது கடைசியில் ஒன்றும் இல்லாத ஆகி போயிடும். ஏன்னா இந்த இடத்துல 2, 4, 6, 10 எதுவும் வரல. அப்போ ஒரு நிலமையை வச்சுருந்தாலும் அது நல்ல பிரம்மாண்டமாக போகும், ஒரு லாபம் வர மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பெருசாக போட்ட முதலீடுக்கு அசலில் வந்துடும், ஆனால் அதிலேருந்து ஒரு பிரயோஜனம் வராது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதே புதன், தாய்மாமன் உறவுகள். அப்போது அந்த புதன் பார்த்திங்கன்னா 3, 6, 9, 12 இது எல்லாமே துன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அந்த துன்ப கேந்திரம் புதன். அப்போ இந்த இவர் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டார்னா கட்டாயம் மாட்டிக்குவார். அதே மாதிரி தாய்மாமன் புதன்னா தாய்மாமன் உறவுகள். அந்த தாய்மாமன் உறவுகளால் இவருக்கு கட்டாயம் ஒரு வருத்தம், வேதனை, துன்பத்தை அனுபவிக்கணும் தாய்மாமன் உறவு. அது ஈஸியாக சொல்லிடலாம். சரி, அடுத்து குருன்னா குழந்தைகள்னு சொல்லிட்டான். ஈஸியாக இவர் ஒரு பொருளாதார நடுநிலைமையாக இருப்பார்னு கேட்டால் உடனே குருவை பார்த்தாவே அந்த 7ன்றது ஒரு நடுநிலைமை. அப்போ இவர் பொருளாதார நிலைமையில் நம்ம முன்னையே சொல்லிட்டோம், இவருக்கு பணம் சந்திரனில் வந்து கொடுப்பாரு, அடுத்து அந்த சந்திரன் விரயம் பண்ணிடுவார் அப்படின்னு. அப்போது இவருக்கு வரும் போகும். அப்போ ஒரு நடுநிலைமையோட கீழ்த்தரமாகவும் போக மாட்டார், மேலேயும் போக மாட்டார், ஒரு நடுத்தரமாக இருப்பார் கட்டாயம். அதே மாதிரி குழந்தையும் உண்டா, குழந்தைனாவே 5, இதில் 8, 12 எதுவும் வரல, கட்டாயம் இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அது எந்த தசாபுத்தியிலையும் இவர் கட்டாயம் லேட்டே ஆனாலும் கட்டாயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தை, ஒரு அப்பான்ற ஸ்தானத்தை அனுபவிச்சே தீர்வார் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். சரி, சுக்கிரன்னா ஆண்களுக்கு மனைவி சரியா. அந்த மனைவின்ற இடத்துல சுக்கிரன் 5, 8 கையில் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் தொடர்புகள் பார்த்தீங்கன்னா 2, 11. அப்போ இவர் மனைவி வந்ததுக்கப்புறம் இவரோட பொருளாதார நிலைமை கட்டாயம் உயர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் அந்த சுக்கிரன் 5, 8ன்ற ஒரு விஷயத்தில் வந்தாலும் அந்த சுக்கிரன் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்கினாரு அதனால் லாபம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கட்டாயம் ஒரு வலி வேதனை. அப்போ என்ன பண்ணுவோம், இவர் ஒரு வண்டியை வாங்கினார்னா கட்டாயம் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதனால் இவருக்கு ஒரு வலி வேதனை வந்திருக்கும். மனைவியால் ஒரு வருமானம் வந்திருந்ததுன்னா கட்டாயம் அவருக்கு அது ஒரு வலி வேதனையோடு வரும். ஒரு பணம் மனைவிகிட்ட கேட்குறோம்னா என்ன சொல்லுவாங்க, உடனே எடுத்து கொடுக்க மாட்டாங்க, சண்டை போட்டுட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, சனி 1, 3, 9. அப்போ இவருக்கு வரக்கூடிய வேலையாட்கள்
நன்றாக அமைவார்களா, அவர்களால் இவருக்கு வருமானம் வருமானு பார்த்தா வேலைக்கு வரவன்லாம் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே போயிடுவான். அதனால் இவருக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அவனுங்களை வச்சுட்டு இவர் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பார். வேலைக்கு ஆளை வச்சுட்டு அவர் இந்த வேலையை செஞ்சிட்ருப்பார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அந்த வேலையாட்களால் நமக்கு வருமானம் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல தொடர்புகள் 2, 4, 6, 10. அப்போ நம்ம 10 பேருக்கு வேலையாளாக அடியாளாக வச்சு வேலை செஞ்சோம்னா கட்டாயம் வருமானம் வரும். அந்த இடத்துல சனின்ற வேலைக்காரர்களால் இவருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ரைட்டு. தாத்தா வழி உறவுகள் ராகுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ராகுனா அந்த இடத்துல காரகத்துவத்தையும் பார்த்துக்கணும். இவர் வெளிநாடு போவாரா அப்படின்னு கேட்டால் ராகுன்ற கிரகம் 2, 6, 4, 10 தொடர்பு கொண்டிருந்தால் கட்டாயம் அவர் வெளிநாடு போய் சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். இவர் வெளிநாடு போவாரா? போவார். படிப்பதற்காக போவாரா? கட்டாயம் வெளிநாடு போகலாம். ஆனால் அங்கே போயிட்டு படிக்கிறதுக்காக போயிடலாம். ஏன்னா 1, 3, 7, 9 அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. படிச்சுட்டு திரும்ப வேலைக்கு இங்கேயே தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஏன்னா இவருக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் பாவத்தையும் பாருங்கள், ராகுன்றவர் இருக்கிறாரு. அந்த 1, 3, 7, 9 அதே அந்த 9ஆம் பாவத்தில் 2, 4, 6, 10 இருந்தால் இவர் கட்டாயம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பார். அடுத்து அதே நேரத்தில் இவரோட அப்பா வழி தாத்தா பாட்டியால் ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தொடர்புகள் 1, 3, 7, 9. அப்போது அப்பா வழி தாத்தா பாட்டிகளோட இவருக்கு அந்த தாத்தா ஏதாவது சொத்து சேர்த்து வச்சு வந்திருக்குமான்னு பார்த்தா எதுவுமே வராது. அன்பு பாசம் மட்டுமே வரும். அதே மாதிரி கேதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வழி உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவருக்கு இந்த போதை வஸ்துக்கள் கேதுன்னு அப்படின்னா அந்த போதை தரக்கூடிய வஸ்துக்கள் கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்குமா, அந்த 2, 5, 8 கட்டாயம் அப்பப்போ அவர் அந்த வஸ்துக்களை யூஸ் பண்ணுவார். கட்டாயம் அதை சார்ந்த விஷயங்கள் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த தாய் வழி உறவுகளால் ஏதாவது வருமானம் வந்தது இருந்தாலும் அந்த 2, 5, 8 2, 5, 8, 11ங்கிறது வந்து ஒரு இன்ப கேந்திரமாக இருந்தாலும் அந்த 8ன்றது வந்துருச்சு. அந்த வரக்கூடிய சொத்து ஒரு வில்லங்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு பிரச்சனை பண்ணி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஈஸியான விஷயம். இப்போ 9 கிரகம் அந்த 1, 3, 7, 9 இருந்தால் அதை சார்ந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியில் இருக்காது. அந்த கிரகத்தோட மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே கிடைக்கும், அகம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். இதே அந்த சூரியன் 2, 4, 6, 10 இருந்திருந்தால் அவருக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை கிடைக்கும். இல்லையா தந்தையால் வருமானம், தந்தையால் பணம் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதே அந்த இடத்துல அந்த சூரியன்ற இடத்துல 8, 12ன்னு ஒரு நம்பர் வந்திருந்ததுன்னா தந்தையால் இவருக்கு ஒரு வருத்தங்கள். அப்போது அந்த பார்த்தாவே இவர் தந்தை இருந்தும் ஒரு புரோஜனம் இல்லைங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 8, 12ன்னு ஒன்று வந்துட்டாவே இதில் எந்த மாற்றமுமே இருக்காது. அதே போல் அந்த பாவகாரம்னா சனி பகவான் இருக்கிறார். அப்போது அது 1, 3, 7 1, 3, 9 இந்த ஜாதகர் ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோட ஆயுள் ரொம்ப காலம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 9 அவர் ஆரோக்கியத்தோடு இருப்பார். சரியா, ஆயுள் நீண்ட கால ஆயுள் இருப்பார். இதே அந்த 1ஆம் பாவத்தில் 8, 12 வந்திருந்ததுன்னா இவருக்கு ஆயுள் வந்து ஆயுள் ஆரோக்கியம் குறைவு, அதாவது துர்மரணம், இளம் வயதிலே மரணம். 8, 12 வந்துட்டால் கட்டாயமே இளம் வயதிலேயே அந்த ஜாதகர் இணைந்திருப்பார். இதே 2, 4, 6, 10 இருந்தால் இந்த ஜாதகர் வந்து யார்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தால் கூட அவனால் என்ன ஆதாயம், ஏன்னா 2, 4, 6, 10னாவே பொருளாதாரம்னு சொல்லிட்டோம், புறம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டோம். நான் அந்த 1ஆம் பாவத்தில் சனி 1, 3, 9க்கு பதில் 2, 4, 6, 10ன்னு கொடுத்துருந்தா இந்த ஜாதகர் அடுத்தவர்கிட்ட பேசுகிறனாவே இவன்கிட்ட பேசுனா நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசுவார். அவர்கிட்ட அன்பு பாசத்துக்கு ஒரு நீ அழுதா கூட அவன்கிட்ட இருந்து 5 பைசா வாங்க முடியாது அப்படின்ற ஜாதக அமைப்பு கட்டாயம் அதில் இருக்கும். அதே போல் இந்த 2ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறார். சந்திரங்கிறது வந்து நம்ம முன்னவே சொல்லிட்டோம், அந்த பணம், அவரோட பேச்சு, குடும்ப உறவுகள், பணம். இவருக்கு 2ஆம் பாவங்கிறது பணம் இவருக்கு வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதனோட தொடர்புகள் சார்ந்தது. இதே சந்திரன் இயக்காமல் வேறு கிரகம் இயக்கி அது 2 நாள் இருந்தால் கட்டாயமாக அவர்கிட்ட பணம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 2ஆம் பாவத்தில் சந்திரன் வரனால அது தசாபுத்திகளுக்கு ஏற்பட மாறக்கூடியதுன்னா அந்தந்த தசாபுத்திகள் எந்த தசாபுத்திகள்லாம் இவருக்கு நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் பணம் வரும். இவருக்கு கெட்ட தசாபுத்திகள் இதில் பாருங்கள், புதன் வந்து துன்ப கேந்திரம் இல்லையா, 3ஆம். அப்போ இந்த ஜாதகருக்கு புதன் புத்தியோ நடக்கிறப்போ கட்டாயம் சந்திர திசையில் புதன் புத்தி நடக்கிறப்போ அவரோட பொருளாதாரம் டோட்டல் லாஸ் ஆகிருக்கும். அதன் மூலியம் ஒரு துன்பம் வந்திருக்கும், அதில் மாற்றமே கிடையாது அப்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த ஜாதகர் ராகு 1, 3, 7, 9 ஈஸியாகவே சொல்லிடலாம். இவன் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டான், இவனோட பொருளாதாரத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா இவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. 3 என்பது ஓட்டம், ஒரு இடத்துல நிலையாமல் இல்லாத. நான் இதே 4ன்னு இருந்தால் அவர் ஒரு இடத்துல நிலையாக இருப்பார். இந்த இடத்துல ஜாமீன் போடலாமா அப்படின்னு போட்டால் ஜாமீன் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இவருக்கு அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடம் இந்த தாயால் ஏதாவது ஆதாயம் உண்டா, இவர்
வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இவர் பேரில் வாங்கினா இவரால் அடுத்து அந்த முதல் போட்டு எடுக்க முடியுமா? அந்த வண்டி ஒன்று போடுறாரு, அதனால் முதல் பொருளாதாரம் வருமானு பார்த்தா இவருக்கு அதை சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைச்சாலும் அது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த ஜாதகர் அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்களை யாருக்கு அந்த 4ஆம் பாவம் நல்லா இருக்குதோ அதை சார்ந்த விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அவங்க சார்ந்த விஷயங்களை அவங்க பேரில் வண்டி வாங்கிக்கிங்க, உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா அது நிற்காது. வீடு வாங்கினீங்கனாலும் நிற்காது. ஒரு கட்டத்தில் கட்டாயம் அவர் விற்றுருவார். ஏன்னா 3, 7, 9ங்கிறது வந்து நிலை இல்லாத பாவங்கள், அது விற்றுரும் கட்டாயமாக. சரியா? அதே மாதிரி 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைன்னு எடுத்துக்கலாம். குழந்தையினால் 5ஆம் இடத்துலேயே ஜோதிடன்ற ஒரு விஷயம் வரும், ஒரு நடிப்புன்ற விஷயம் வரும், எது வரும்? அப்போ இவர் வந்து 5ஆம் இடன்ற கமிஷன் வரும். அந்த இடத்துல ரெண்டுன்ற ஒரு பொருளாதாரம். அப்போ இந்த ஜாதகர் என்ன தொழிலையாக செய்யலாம், ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தா அந்த 6ன்ற வேலைக்கு போகிற பாகத்தில் அடிமையாக வேலை செய்யணும்னு பார்த்தா அது 1, 3, 9. அப்போ இவர் போனார்னா வேலையை மட்டுமே வாங்குவாங்க, இவருக்கு பொருளாதாரம் வராது. அப்போது இதே 5ஆம் இடம் 2, 11 வந்துருச்சு. நீ இவ்வளோ நாளாக என்ன பண்ண ஏது பண்ணலாம் தெரியாது, நீ கமிஷன் சார்ந்த முதல் போடாத தொழில் செஞ்சினா கட்டாயம் உனக்கு வருமானம் வரும், அதன் மூலயமா பிழைச்சிக்கலாம் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா 5ஆம் பாவத்தில் 2, 11 கமிஷன் சார்ந்த விஷயங்களில் செஞ்சிங்கன்னா உனக்கு வந்துடும். அடுத்து 6ஆம் பாவம்ன்றது வேலையை இவர் ஒரு இடத்துல நிலையாக செய்வாரா? கட்டாயம் இவரால் ஒரு இடத்துல வேலை நிலையாக செய்ய முடியாது. அடிமையாக வேலை செஞ்சுருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடலாம். 7ஆம் இடத்துல இது குரு இருக்கிறாரா? அப்போ இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குரு மாதிரி பார்த்தாவே அவங்க ஒரு வீட்டுக்குள்ளார 1000 பிரச்சனைகள் நடந்தாலும் வெளி உலகத்தில் அவரோட மனைவியா அருமையானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அந்த வாழ்க்கை துணை வரக்கூடிய வாழ்க்கை துணை இவர் மேலே பணம் காசு கொடுக்கலினாலும் அன்பு பாசத்தை கொடுப்பாங்களா? 5, 7ன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அன்பு பாசத்தை கொடுப்பார். இதே அந்த 7ஆம் பாவத்தில் 4, 6, 10 இருந்திருந்தால் கட்டாயம் அந்த வாழ்க்கை துணை வேலைக்கு போய் இவங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதே 8, 12 அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கை துணையால் அனுதினமும் தொல்லைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் கட்டாயம் அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இதே 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். சரியா? 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். சரி, இவருக்கு 8ஆம் இடத்துல 2, 11 இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேப்பரில். அப்போ இவருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்குமா? கட்டாயமாக ஐயா சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாருங்களா, தனக்கு வருமானத்தை தரக்கூடிய தனக்கு பலனுள்ள நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். ஒரு பேச்சுக்கு இவர் அஸ்வினியாக இருந்தால் பரணி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி கட்டாயமாக இவர் அந்த திடீர் அதிர்ஷ்டக்கூடிய தகுந்த விஷயங்கள், அது எது வேணாலும் இருக்கட்டும், லாட்டரியாக இருக்கட்டும், வேறு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்குற விஷயமா இருக்கட்டும், கட்டாயம் நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கும். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இவருக்கு கட்டாயம் அதற்குடியான பாக்கியம் இருக்குது. இல்லை இன்சூரன்ஸ் போட்டால் கிடைக்குமா? அடுத்தவர் மூலிமா இன்சூரன்ஸ் போடுற பணம் இவருக்கு கிடைக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? 9ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம், தந்தையை பற்றி சொல்லலாம், வெளிநாட்டை பற்றி சொல்லலாம். 9ஆம் இடம் இவர் தந்தையை இவர் மேலே பாசமாக இருப்பாரா? கட்டாயம் பாசமாக இருப்பார். சரி, தந்தை கிட்ட இருந்து பணம் ஏதாவது வருமா? கட்டாயம் வராது. ஏன்னா அந்த 1, 3, 9 தந்தை அளவு கடந்த வேஷம் வச்சுருப்பார், ஆனால் அதனால் பணம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். உயர்கல்வி படிப்பாரா? கட்டாயம் நல்ல முடியாக படிப்பார், அதனால் ஏதாவது பணம் வருமா? கட்டாயம் பணம் வராது. சரிங்களா? 10ஆம் இடம் ஒரு மதிப்பு மரியாதை. இவர் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை செஞ்சால் இவருக்கு அதனால் ஏதாவது வருமானம் வருமா? ஒரு மிகப்பெரிய தொழில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா மதிப்பு மரியாதை நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு 10 பேர் வேலை செஞ்சால் அதனால் லாபம் எடுப்பாருன்னு பார்த்தா அந்த தொழில் அவரை கைவிட்டு போயிடும். அப்போ என்ன சொல்லிடணும் இவர்கிட்ட, நீ கமிஷன் சார்ந்த விஷயத்தை அதை சார்ந்து செஞ்சுக்கப்பா, முதல் போடாத செயல் செஞ்சுக்க. முதல் போட்டு செயல் செஞ்சினா கட்டாயம் உனக்கு அந்த சனி பகவான் பாருங்கள் 1, 6, 10, 12 அந்த 12ங்கிறது விரயம். அப்போ வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சினாவே உனக்கு எல்லாம் விரயத்தை பண்ணி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர உறவை குறைக்கலாம், ஆசை கனவு லட்சியம். அப்போது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இவரோட ஆசை கனவு லட்சியத்தை அடைய இருக்கிறதுக்கு ஒரு வலி வேதனையோடு தான் அனுபவிப்பார். அதே மாதிரி இந்த மூத்த சகோதர உறவுகள் இவருக்கு ஒரு வலி வேதனையை கொடுப்பதாக இருக்கணும். அது மாதிரி ரைட்டு. 12ஆம் இடம் இந்த ஜாதகரோட முதலீடு சொத்துக்கள், ஏதாவது ஒரு முதல் எடுக்கிறது, அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் ஏதாவது சம்பாரித்து பாதுகாத்து வச்சுருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1, 3 ஒற்றைப்படைமான அங்கே பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஆள் எத்தனை சம்பாரித்தாலும் இவரோட காலகட்டத்துக்குள்ளார அதை அழிச்சே தீருவார். அதே நேரத்தில் இந்த அயன சயனகோணம் படுத்தா 1000 கவலை இருந்தாலும் இவர் நீட்டாக தூங்கிடுவாரா? கட்டாயம் நீட்டாக தூங்கிடுவார். அந்த மாதிரி இந்த ஒரு கேபி ஜோதிட முறையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு 3 விஷயங்கள் தான். 1, 3, 7, 5, 9, 11, 2, 4, 6, 10, 8, 12, 1, 3, 5, 7, 9, 11னா கட்டாயம் அவன் இன்பம் சார்ந்த மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களே அந்த ஜாதகர் அந்த பாவத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் உண்டான விஷயங்களே அனுபவித்துருவார். 2, 4, 6
10னாவே அந்த ஜாதகர் அந்த பாவத்திற்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் அவருக்கு கிடைக்கும். 8 12னாவே அந்த ஜாதகர் அந்த கிரகத்தோடைய அந்த பாவங்களுடைய வலி வேதனைகளை கட்டாயம் அனுபவித்தே தீர்வார். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஒரு அருமையான ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து வந்திட இருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.